நடிகர் சித்தார்த் நடித்த மிஸ் யூ படத்தோட ட்ரைலர் நேற்று ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த ட்ரைலரை நடிகர் கார்த்தி அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. டைரக்டர் செல்வகுமார் திருமாறன் இயக்கியிருக்கும் ஃபேமிலி படம் மூவி அஃபிஷியல் ட்ரைலர் நேற்று ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த படம் வர டிசம்பர் 6ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. இன்றைக்கு புஷ்பா 2 படத்தோட ஈவெண்ட் தாம்பரத்தில் இருக்கிற சாய் இன்ஜினியரிங் காலேஜ் லியோ இண்டோர் முத்து ஸ்டேடியத்தில் 5 மணிக்கு நடக்க இருக்கு. இங்கே படத்தோட மூவி டீம்லாம் இந்த படத்தோட அடுத்த பாடலான கிசிக் பாடலை வெளியிடுறாங்க. நடிகர் சிவராஜ்குமார் நடித்த மஃப்டி படத்தை தமிழில் பைராத்தி ரணங்கள்னு வெளியிட போகிறாங்க. இந்த படத்தோட ட்ரைலரை நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் இன்னைக்கு 11 மணிக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காரு. நடிகர் சிவகார்த்திகேயன் நடித்த அமரன் படமும் துல்கர் சல்மான் நடித்த லக்கி பாஸ்கர் படமும் இது வரைக்கும் தியேட்டரில் 25 நாட்களாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங் ஆகின்னு இருக்குது. லக்கி பாஸ்கர் படம் நெக்ஸ்ட் வீக் ஓடிடி பிளாட்ஃபார்மில் வெளியாக போகுது. கூடிய விரைவில் அமரன் படத்தையும் ஓடிடியில் வெளியிட போவதாக படக்குழுவினர் சொல்லியிருக்காங்க. நடிகர் ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷனில் ஆக்டர் சூர்யா நடிக்கும் சூர்யா 45 படத்தோட ஷூட்டிங்கை நெக்ஸ்ட் வீக் கோயம்புத்தூரில் தொடங்க போகிறாங்க. இந்த படத்துக்கு ஹீரோயினா நடிகை த்ரிஷா அவர்கள் நடிக்க போவதாக தகவல் வெளியாகி இருக்கு. நடிகர் அஜித் நடிப்பில் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கி கொண்டிருக்கும் குட் பேட் அக்லி படத்தோட ஷூட்டிங் பல்கேரியாவில் நடந்துன்னு இருக்கு. இங்கே அஜித் போர்ஷனுக்கான ஷூட்டிங் கூடிய விரைவில் முடிவடைய போகுதுன்னு படக்குழுவினர் சொல்லியிருக்காங்க. அடுத்து விடாமுயற்சி படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கையும் தொடங்க போகிறாங்களாம். குட் பேட் அக்லி படம் 2025 பொங்கல் அன்னைக்கு திரையரங்குகளில் வெளியாக இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தளபதி விஜய் நடிப்பில் இயக்குனர் வினோத் இயக்கி கொண்டிருக்கும் விஜய் 69 படத்தோட 2ஆம் கட்ட படப்பிடிப்பை அடுத்த மாதம் டிசம்பர் முதல் வாரத்தில் தொடங்க போவதாக படக்குழுவினர் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை அடுத்த வருஷம் 2025 அக்டோபர் மாதம் வெளியிட போவதாக படக்குழுவினர் பிளான் பண்ணின்னு இருக்காங்க. ஸோ இன்றைக்கான அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.